ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மஞ்சுஸ் மேஜிக்கல் ஒர்க். இன்றைக்கி வந்து பிகினர்ஸ் எல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரி நீடில் யூஸ் பண்ணி சீக்வன்ஸ் ஃப்ளவர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம். பீட் நீட்லும் சீவிங் த்ரெட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டெப் நம்பர் 1, நம்ம என்ன சைஸ் ஃப்ளவர் டிசைன் பண்ண போகிறோமோ அந்த சைஸில் ஃபஸ்ட்டு ரவுண்ட் வரைஞ்சிக்கணும். ஸ்டெப் நம்பர் 2, நம்ம அந்த ரவுண்டுக்கு கொஞ்சம் உள்பக்கமாக இருந்து நம்ம வந்து த்ரெட்டை எடுத்துக்கணும். த்ரெட்டை எடுத்துட்டு ஒரு பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். பேக் ஸ்டிச்னா ஒன்றும் இல்லை, ஸ்மால் செயின் ஸ்டிச் தான். இனி ஸ்டெப் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாம். அந்த த்ரெட்டை அப்படியே கொண்டு வந்து நம்ம ரவுண்ட் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கிட்ட வந்து இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த ரவுண்ட் மேலேயே வந்து இப்போ இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டதுக்கு அப்புறம் ஸ்டெப் நம்பர் 4, நம்ம வந்து சீக்வன்ஸை வந்து லோட் பண்ணிக்கணும். என்ன கலர் சீக்வன்ஸ் வேணால் நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம். இனி வந்து ஸ்டெப் நம்பர் 2, 3, 4 வந்து நம்ம அப்படியே ரிப்பீட் பண்ணணும். பட் லாஸ்ட் சீக்வன்ஸ் பிளேஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணணும். அந்த பிளேஸ் வரும்போது நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சீக்வன்ஸ் லோட் பண்ணிவிட்டு த்ரெட்டை எடுத்து அந்த சீக்வன்ஸ் முடிகிற இடத்துல உள்பக்கமாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். அப்படியே த்ரெட்டை கொண்டு வந்து நம்ம ரவுண்ட் வரைஞ்சதுக்கு கிட்டையே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ரவுண்ட் மேலே ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். போட்டதுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு சீக்வன்ஸ் வந்து லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் மேலே இன்னொரு சீக்வன்ஸ் வந்து பாதியாக ஓவர்லேப் ஆன மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக ஃப்ளவர் டிசைன் கிடைக்கும். அதனால் நீங்கள் ரவுண்ட் மேலே வந்து ஸ்டிச் போடும்போது அந்த சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் முடிகிற இடத்துல போடணும். இப்போ தேர்ட் சீக்வன்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ த்ரெட் எடுத்துட்டோம். இனி வந்து ரவுண்டில் வந்து ஸ்டிச் போடுறது வந்து செகண்ட் சீக்வன்ஸ் முடிகிற இடத்துக்கு கிட்ட போடணும். அப்போ தான் வந்து நமக்கு பாதி சீக்வன்ஸ் வந்து ஓவர்லேப் ஆன மாதிரி இருக்கும். நமக்கு ஃப்ளவர் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இதை தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். பட் லாஸ்ட் சீக்வன்ஸ் வந்து ஒரே ஒரு ஸ்டெப் வந்து மாற்றணும். அது வந்து அந்த இடம் வரும்போது நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இதவே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம லாஸ்ட் சீக்வன்ஸ் கிட்ட வந்துட்டோம். த்ரெட்டை எடுத்துட்டு சீக்வன்ஸ் வந்து லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சீக்வன்ஸ் வந்து அப்படியே வந்து பிளேஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து 5th ஸ்டெப், அந்த ஃபஸ்ட்டு சீக்வன்ஸை லைட்டாக தூக்கிட்டு லாஸ்ட் சீக்வன்ஸை அடியில் சொருகிட்டு நம்ம வந்து ஸ்டிச் போடணும். இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃப்ளவர் டிசைன் மாதிரியே கிடச்சிரும். இனி என்ஆர் போட்டு ஃபஸ்ட் ரவுண்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இனி செகண்ட் ரவுண்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து உள்ளே இருக்க கேப்லேயே வந்து நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் போட்ட மாதிரியே கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். த்ரெட்டை எடுத்துட்டு ஒரு பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். பேக் ஸ்டிச்னாலும் லாக் ஸ்டிச்னாலும் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்மால் செயின் ஸ்டிச் தான். அதை வந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் ஏதோ ஒரு சீக்வன்ஸ், ஏதோ 2 சீக்வன்ஸுக்கு இடையில வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் வந்து லோட் பண்ணிக்கணும். இனி வந்து நம்ம ஃபஸ்ட் ரவுண்டுக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த செகண்ட் ரவுண்டோட சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் மேலேயே வந்து கொஞ்சம் ஓவர்லேப் ஆகிட்டே வரும். அப்போ தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது கரெக்டாக எக்ஸாக்டாக ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். இந்த ரவுண்ட்லேயே வந்து லாஸ்ட் சீக்வன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சீக்வன்ஸை லைட்டாக தூக்கி விட்டுட்டு லாஸ்ட் சீக்வன்ஸை வந்து நம்ம அடியில் சொருகிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ஆர் போட்டு முடிக்கணும். இப்போ நம்ம செகண்ட் ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் இன்னொரு ரவுண்ட் சீக்வன்ஸ் கூட கொடுக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். நான் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.